Hello friends, welcome to Infoblock YouTube channel. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா numeric digital 600EX இன்வெர்ட்டரோட அன்பாக்சிங், அதோட ஸ்பெசிஃபிகேஷன், அது இல்லாமல் இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். numeric இன்வெர்ட்டர் லெக்ராண்ட் கம்பெனியோடது. இதில் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைம் ரெகுலேட்டட் கேபினெட், அதாவது ஸ்பார்க் இல்லாட்டி ஆர்க் ஏற்படும் போது அது டேமேஜ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வோல்டேஜ் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ வந்தால் ஸ்டெபிளைசர் மாதிரி வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணி நமக்கு எந்த வோல்டேஜ் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது திங் பார்த்திங்கன்னா பேட்ரி மோட் ஸ்டார்ட் அப், அதாவது நம்ம ஆன் பண்ணும்போதே பேட்ரி மோடில் தான் ஸ்டார்ட் அப் ஆகி அதாவது அவுட்புட்டுக்கு பவர் சப்ளை போகும். நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா குயிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆன்லைன் யூபிஎஸ் அப்படிங்கிறதுனால முதல்ல பேட்ரி சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அவுட்புட் போகும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புக்கு நிறைய இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு 600 VA, அதாவது 360 வாட் யூபிஎஸ். அதாவது இதில் 360 வாட்ஸ் வரைக்கும் லோடு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது யூபிஎஸ் வந்து ட்ரிப் ஆயிரும். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 4.23, அதாவது 4 கிலோ 230 கிராம். இது வித் பேட்டரியோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இன்புட் பவர் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா 140 to 300 வோல்டேஜ் ஏசி பவர் சப்ளை. 4 வோல்டேஜுக்கு 300 வோல்டேஜ் வரைக்கும் இதுக்கு நீங்கள் பவர் சப்ளை வேரியண்ட்டாக வேரி ஆச்சு அப்படின்னாலுமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டெபிளைசர் மாதிரி இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட் தானே பண்ணிக்கும். இதோட அவுட்புட் வோல்டேஜ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் வோல்டேஜான 230 வோல்டேஜ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னும் +or-10 வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிசியில் கனெக்ட் பண்ணும்போது CPU வித் டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது இது 10 நிமிஷம் வரைக்கும் பவர் வரும்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் LCD டிஸ்பிளே வித் மானிட்டரோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் பவர் பேக்கப் கிடைக்கும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி 12 வோல்ட் 70Ah பேட்ரி அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது 75Ah வரைக்குமே நீங்கள் பேட்ரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதுனால 3 5-pin சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ் மற்றும் பேட்டரிக்கு 2 வருஷம் வரைக்குமே வாரண்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த யூபிஎஸ்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே தெர்மாக்கோலில் கவர் பண்ணி சேஃபாக யூபிஎஸ் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3-pin இந்தியன் ப்ளக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா numeric digital 600EX யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா உள்ள வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக டேட், அப்புறம் கடையோட சீல் மற்றும் பில் நம்பரை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பின்னாடி பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த சர்வீஸ் சென்டரோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஏரியாவில் ஃபோன் நம்பர் இருக்குது அப்படிங்கிற சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் அதோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதையும் வச்சுட்டு உள்ளே பார்த்தோம்னா ஒரு 3 ஆம்ஸ் ஸ்பேர் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூஸை நீங்கள் சேஃபாக இந்த மாதிரி டேப் போட்டு அந்த யூபிஎஸ்லேயே வச்சுக்கோங்க. ஃபியூஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் உள்ளேருந்து யூபிஎஸ்ஸை வெளியே எடுத்துக்கலாம். உள்ளே பார்த்தா ஒரு ஷீட் இருக்குது. இந்த ஷீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் இதே திங்ஸ் தான் இந்த யூபிஎஸ் மேலேயும் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா இதில் நீங்கள் யூபிஎஸ்ஸில் வால் மவுண்ட் பண்ணக்கூடனா யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு யூபிஎஸ் வால் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபிஷர், அதுக்கப்புறம் பிஓபி ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதான் யூபிஎஸோட ஆன் ஆஃப் புஷ் பட்டன். அதுக்கு பக்கத்தில் 3 LED ஸ்டேட்டஸ் லைட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப், அதாவது ஓவர்லோட் ஆயிடுச்சு அல்லது பவர் ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக வந்திருக்கு அப்படின்னா அது இண்டிகேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. செகண்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி ஆப்ரேட்டட் இண்டிகேட்டர் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு நமக்கு வரக்கூடிய பவர் சப்ளை ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டரியில் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக இது க்ரீன் கலர் லைட்டு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அதோட வித் பீப் சவுண்டு பிளிங்க் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இது மூணாவது இருக்கக்கூடிய ஒன்று பார்த்திங்கன்னா பவர் LED. இது வந்து பவர் சப்ளை லைவ் மோடில் இருக்கும்போது இது வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூபிஎஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குவோம். 3-pin ப்ளக் டாப் எடுத்து 3-pin ப்ளக்கில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு லோடை கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஆன் ஆஃப் புஷ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பீப் சவுண்டோட 3 LED ஆன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் ஆன் ஆயிரும். ஓகே, இதுதான் பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா
யூபிஎஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வரும், அதை எப்படி சர்வீஸ் பண்ணலாம், யூபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்வெர்ட்டர் மோடில் எப்படி யூஸ் ஆகுது, கன்வெர்ட்டர் மோடில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற இது ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணலாமான்னு இருக்கோம். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.